பிரிக்ஸ் இது அதிகம் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். மேற்கத்திய செல்வாக்குக்கு எதிராக ஒரு சமநிலை ஏற்படுத்துகின்ற நோக்கில் கடந்த 2 தசாப்தங்களாக ஒரு முக்கிய அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ள ஒரு விடயம். 2023 மற்றும் 24ஆம் ஆண்டுகளில் இந்த குழு ஒரு விரிவாக்கத்தை நோக்கி பயணித்து அதன் அதிகரித்து வருகின்ற ஒரு செல்வாக்கை எடுத்துக்காட்டியது. ஆனால் உக்ரைன் மீதான ரஷ்யாவினுடைய படையெடுப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து ஒரு புதிய கருத்து வேறுபாடுகளையும் அது கொண்டு வந்துள்ளது. பிரிக்ஸ் ஏன் முக்கியமானது? அது ஏன் கொண்டு வரப்பட்டது? அதன் சமகால போக்குகள் எவை? அது எவ்வாறு இந்தியாவை பாதிக்கப் போகிறது? இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து எதிர்நோக்கும் சவால்கள் என்ன? அமெரிக்காவின் எதிர்வினை இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு எவ்வாறு உள்ளது? இவைகள் பற்றி அலசுகிறது இந்த தொகுப்பு. பிரிக்ஸ் ஏன், எதற்கு, உறுப்பு நாடுகள் எவை, எவ்வாறு இணைந்தன என்று பார்க்கும்போது மேற்கத்திய ஆதிக்கத்தை உடைக்க வேண்டுமென முதலில் ஆசைப்பட்டவர் விளாடிமிர் புட்டின். 2006இல் ரஷ்யாவே முதலாக பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா நாடுகளை ஒன்றிணைத்தது என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். 2009இல் ரஷ்யாவில் நடைபெற்ற முதல் அதிகாரபூர்வ உச்சி மாநாட்டுக்கு பிறகு 2010இல் சீனாவின் அழைப்பின் பேரில் தென்னாப்பிரிக்கா இணைந்து பிரிக்ஸ் ஆக மாறியது. 2023இல் இதனுடைய விரிவாக்கம் நடந்தது. இதில் அர்ஜென்டினா மறுப்பு தெரிவித்தாலும் சவுதி அரேபியா தயக்கம் காட்டியது. கடந்த ஆண்டு மட்டும் 6 நாடுகளுக்கு உறுப்புரிமைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது. இதில் எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். ஆனால் அர்ஜென்டினா மட்டும் இந்த கூட்டணியை கடுமையாக மறுத்தாலும் மற்றவை ஏற்றுக்கொண்டன. இதன் அதிபர் நாம் கம்யூனிஸ்டுகளுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என அறிவித்தார். அதாவது அர்ஜென்டினா இதை கடுமையாக எதிர்க்கிறது. ஆனால் சவுதி அரேபியா இரட்டை வேடத்தில் தொடர்கிறது. உறுப்புரிமைக்காக அது ஒப்புக்கொண்டாலும் இன்று வரை உரிய நடவடிக்கைகளை அது முடிக்கவில்லை. இந்தோனேசியா கடந்த ஆண்டுதான் உறுப்பினராக சேர்க்கப்பட்டது. இவைதான் இந்த பிரிக்ஸில் உறுப்புரிமை சம்பந்தப்பட்ட விடயங்கள். ஆனால் பிரிக்ஸ் மாநாடு சம்பந்தப்பட்ட முன்னெடுப்புகள் எவ்வாறு அமைந்தன? 2024 உச்சி மாநாட்டு முன்னெடுப்பு ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. புதிய ஒரு கன்செப்டாக 9 துணை நாடுகள் திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது பிரிக்ஸின் புதிய துணை நாடுகள், பார்ட்னர் கண்ட்ரிஸ் வகை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது இவங்களுக்கு முழு உறுப்புரிமை இல்லை என்றாலும் உச்சி மாநாடுகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. முதல் பட்டியலில் இடம்பெற்ற நாடுகளாக பெலாரஸ், பொலிவியா, கியூபா, கஜகஸ்தான், மலேசியா, நைஜீரியா, தாய்லாந்து, உகண்டா மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன. அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை உடைக்க பிரிக்ஸ் தனது செயற்பாடுகளை எவ்வாறு வரையறுத்து கொண்டது என்று பார்ப்போமானால், பிரிக்ஸின் மிக முக்கியமான 4 கோணங்களிலான அந்த ஒரு கொள்கைதான் ஒரு முக்கியமான ஒரு தாக்கமாக கொள்ளப்படுகிறது. முதலாவது, உலக நிறுவனங்களில் ஒரு புதிய குரலாக செயற்பட திட்டமிடல். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை விரிவாக்கம் உள்ளிட்ட சீர்திருத்தங்களை திணித்தல். உக்ரைன் போர் மற்றும் காசா மோதல், ஈரான் அணுத்திட்டம் போன்றவற்றில் ஒரு ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தல். இரண்டாவது, பொருளாதார ஒருங்கிணைப்பு. 2008இல் பொருளாதார வீழ்ச்சிக்கு பின் வரிக்கொள்கை, மூலப்பொருள் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை ஒருமுகப்படுத்துதல் மற்றும் 2001-2021 காலகட்டத்தில் ஒரு நேரடி முதலீட்டு வரவு FDIயை கணிசமான அளவு உயர்த்தியமை. மூன்றாவது, டாலருக்கு மாற்று. மேற்கத்திய தடைகளிலிருந்து பாதுகாப்பதற்காக உள்ளூர் நாணய பரிமாற்றங்களை ஊக்குவித்தல். பிரிக்ஸ் பொது நாணயம் உருவாக்கம் பற்றிய ஆய்வுகளை நடாத்தி வருதல். நான்காவது, மாற்று நிதி அமைப்புகள். புதிய வளர்ச்சி வங்கி, அதாவது உலக வங்கிக்கு இணையாக ஒரு புதிய வங்கியை உருவாக்கலாமா? இராணுவ இருப்பு ஏற்பாடுகளை அதிகப்படுத்தலாமா?
பன்னாட்டு நாணய நிதியம் IMF-ஐ முன்மாதிரியாக கொண்டு ஏதாவது செய்யலாமா என்ற ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுதல். இதன் மூலம் தெற்கு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே இதன் மிக முக்கிய இலக்காக காணப்படுகிறது. இந்த 4 கொள்கைகளின் அடிப்படையில் இந்த பிரிக்ஸ் அமைப்பு முன்னோக்கி நகர்கின்றது. மிக முக்கியமாக பிரிக்ஸ் பொது நாணயம், அதாவது இது டொலரின் ஆதிக்கத்தை உடைக்குமா, இதுதான் இங்கு மிக முக்கியமாக விடயமாக கொள்ளப்படுகிறது. டொலரினுடைய ஒருதலைப்பட்சமான ஆதிக்கத்தை முடிக்கும் ஒரு வாளாக பிரிக்ஸ் பொது நாணயம் அமையும் என்று பிரேசிலினுடைய அதிபர் தெரிவிக்கிறார். சீனாவினுடைய யுவான், இந்தியாவின் ரூபாய் போன்ற உறுப்பு நாடுகளின் நாணயங்களில் வர்த்தகத்தை ஊக்குவிப்பதனூடாக புதிய பிரிக்ஸ் கூட்டு நாணயம் அறிமுகப்படுத்தும் முன்முயற்சியில் பிரேசில் தீவிரம் காட்டுகிறது. 2023 உச்சி மாநாட்டில் கிரிப்டோ நாணயம் அல்லது நாணய கூடை இது பற்றிய விருப்பங்களும் பேசப்பட்டன. ஆனால் இந்த புதிய நாணயத்துக்கு நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். அது ஏனென்றால் ஒரு பொது நாணயத்துக்கு ஒரு வங்கி, ஒரு நிதி கூட்டமைப்பு, பொருளாதார ஒருங்கிணைப்பு என்ற ஒரு அடிப்படை சமரசங்கள் தேவை. உலக வணிகத்தில் 80% டொலர் ஆதிக்கம் செலுத்துகிறது. புதிய நாணயத்தினுடைய நிலைத்தன்மை, அதனுடைய நம்பகத்தன்மை இன்னும் கேள்விக்குறிதான் என நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். இத்தகைய ஒரு புதிய நாணய முன்னெடுப்புகள் சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியம் என்பதையும் தாண்டி சவால்களே மிக அதிகம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். ரஷ்யா, இந்தியா ரூபில், ரூபாய், ஈரான், சீனா ரியால், யுவான் போன்ற இரு நாட்டு நாணய ஒப்பந்தங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்துள்ளன என்றாலும் இவை ஒரு பொது நாணயம் என்ற கொள்கைக்கு வருமா என்பது $1 மில்லியன் கேள்வி. ஏனெனில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான ஒரு பொருளாதார போட்டி, ஏனைய உறுப்பு நாடுகளின் வெவ்வேறு வட்டி விகிதங்கள், பணவீக்க கொள்கைகள் இந்த புதிய நாணய கொள்கைகளுக்கு எதிராக இருக்கின்றது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற ஒருங்கிணைந்த நிதி முறைமை இல்லாமை இவர்களும் காணப்படுகின்ற ஒரு பெரிய குறைபாடாக கொள்ளப்படுகிறது. எனவேதான் பொது நாணயம் என்பது சவால்கள் நிறைந்த ஒன்றாக காணப்படுகிறது. பிரிக்ஸ் உறுப்பினர்களை இவ்வாறு பிளக்கின்ற, அவர்களை பின்னோக்கி இழுக்கின்ற பிரதான காரணிகளாக பின்வருவனவற்றை வரைவிலக்கப்படுத்த முடியும். பொருளாதார இலக்குகளை செயல்படுத்துவதில் ஏற்படும் சவால்களுடன் பிரிக்ஸ் நாடுகள் உறுப்பினர்களுக்கிடையே அதிகரித்து வருகின்ற ஒரு போட்டித்தன்மை. உதாரணமாக சீனா, இந்தியா இடையே காணப்படுகின்ற பழமையான எல்லை பிணக்குகள் மற்றும் உலகத்தினுடைய தெற்கினுடைய பொருளாதார புவியியல் தலைமைக்கான போட்டி மேலும் பதட்டங்களையும் உருவாக்கியுள்ளது. மேலும் ஒருமித்த முடிவெடுப்பதில் தோல்வி ஏற்பட்டுள்ளது. காரணம் தலைமை பதவிக்கான ஒரு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற மறைமுக போட்டி. செப்டம்பர் 2024 நியூயார்க்கில் நடைபெற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் கூட்டத்தில் ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு சபை விரிவாக்கத்துக்கான ஒரு மாதிரியை முன்மொழிய இவர்கள் முயன்று தோல்வியடைந்துள்ளார்கள். அடுத்து உக்ரைன் பிரச்சனையால் ஒரு ஆழமான பிளவுகள் ஏற்பட்டுள்ளன. ரஷ்யாவினுடைய உக்ரைன் படையெடுப்பானது அமெரிக்கா தலைமையிலான தடைகள் மற்றும் ராஜதந்திர அழுத்தங்களை உருவாக்கியுள்ளதால் ரஷ்யாவின் பக்கம் செல்வதா, அமெரிக்காவின் பக்கம் செல்வதா என்பதில் பிரிக்ஸ் நாடுகள் பலத்த மௌனத்தை வெளிப்படுத்துகின்றன. உக்ரைனில் நடந்த போர்க்குற்றங்களுக்காக புட்டினுக்கு எதிராக ICC கைது உத்தரவு பிறப்பித்ததால் 2023 பிரிக்ஸ் மாநாடும் சிக்கலுக்குள்ளானது. இந்த விடயத்தில் பெரும்பாலான உறுப்பினர்கள் ரஷ்யாவின் பக்கம் நிற்காமல் நடுநிலை பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள். கடந்த தசாப்தத்தில் பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்க அரசுகளின் ஒரு வினைத்திறனற்ற தன்மை, ஒரு நீடித்த ஊழல், மந்தநிலை என்பன அவர்கள் முன்னோக்கி நகர்வதை தடுக்கின்றன. ஒரு சீனாவினுடைய ஒரு பொருளாதார மந்தமும் இந்த பிரிக்ஸ் நாடுகளை முன்னோக்கி நகர விடாமல் தடுக்கின்றது. இவ்வாறான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பிரிக்ஸ் நகர்ந்தாலும் மேற்கத்திய நாடுகளின் எதிர்வினை எப்படி இருக்கின்றது என்றால் பிரிக்ஸ் இறந்து விட்டது என ட்ரம்ப் அறிக்கை வெளியிடுகிறார். இப்படி ஒரு அறிவிப்பு இவரிடமிருந்து வராவிட்டால் தான் ஆச்சரியப்பட வேண்டும். ஆனால் பிரிக்ஸ் நாடுகள் டொலரை தகர்க்க முயன்றால் 100% சுங்கத்தீர்வை விதிக்கப்படும் என ட்ரம்ப் மீண்டும் மிரட்டுகிறார். பிரிக்ஸ் விரிவாக்கத்தை மேற்கத்திய நாடுகள் பெரும்பாலும்
குறைத்து மதிப்பிட்டுள்ளன. முன்னைய அமெரிக்காவினுடைய பைடன் நிர்வாகம் இதை ஒரு புவியியல் எதிரி என நிராகரித்தது. டொலரிலிருந்து விலகும் முயற்சிகளை முற்றுமுழுதாக அந்த நிர்வாகம் புறக்கணித்தது. ஐரோப்பா என்ன சொல்கிறது என்றால், சில ஐரோப்பிய கொள்கை வடிவமைப்பாளர்கள் ஒரு மேற்கத்திய எதிர்ப்பு மனநிலை ஒரு மோதல் தன்மையாக வளர்வதாக எச்சரிக்கிறார்கள். கிழத்திய நாடுகளின் தேவைகளுக்கு மேற்கத்திய அரசுகள் ஒரு சோர்வான பதிலை அளித்ததே இந்த விரிவாக்கத்துக்கு காரணம் என கருதி நிதி நிறுவன சீர்திருத்தங்களை உடனடியாக தொடங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். உலக தெற்கின் தேவைகள் பற்றி மேற்கு ஒரு கடுமையான போக்கை கொண்டுள்ளதாக அவர்கள் மேலும் குற்றஞ்சாட்டுகிறார்கள். பிரிக்ஸ் உலக நிதி வர்த்தக விதிகளை மாற்றுவதில் கவனம் செலுத்தும் போது இவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க முடியாது என மேற்கத்திய நடவடிக்கையாளர்கள் விமர்சிக்கிறார்கள். 2025 பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய விடயங்கள் என்னென்ன? 2025 பிரிக்ஸ் உச்சி மாநாடு பிரேசிலில் நிறைவு பெற்றது. உலக தெற்கு பகுதிகளின் ஒற்றுமை மற்றும் ஆளுகை சீர்திருத்தம் சம்பந்தமாக இது முக்கிய கருதுகோள்களை கொண்டது. பிரேசிலில் நடைபெற்ற இந்த 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் இது 2 நாட்கள் நீடித்தது. பல்வேறு உயர்மட்ட கலந்துரையாடல்களின் பின் இது வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக கூறப்படுகிறது. ஜூலை 6 மற்றும் 7ஆம் திகதிகளில் ரியோ டி ஜெனீரோ நகரில் நடைபெற்ற இந்த மாநாடு ஒரு விரிவாக்கப்பட்ட பிரிக்ஸ் கூட்டணிக்கான ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. தற்போது பிரிக்ஸ் கூட்டணியில் 11 முழுமையான உறுப்பினர்கள் மற்றும் பல பங்குதாரர்கள் பார்வையாளர் நாடுகள் என ஓரளவுக்கு விரிவாக்கப்பட்ட நிலையில் இது காணப்படுகிறது. இந்த 2025ஆம் ஆண்டைய இந்த ஒரு மாநாட்டினுடைய மிக முக்கிய கருப்பொருளாக முழுமையான மற்றும் நிலைத்த ஆளுகைக்காக உலக தெற்கு பகுதிகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை அவர்கள் கொண்டிருந்தார்கள். பிரேசிலின் தலைமையின் கீழ் உலகளாவிய நிறுவனங்களில் ஒரு சீர்திருத்தத்தையும் ஒரு வளர்ச்சியையும் ஏற்படுத்தி சர்வதேச அளவில் ஒரு ஒருமித்த குரலாக செயற்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அங்கு நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்த மாநாட்டில் பங்கு கொண்ட ஒரு நாடுகளாக முதன்மை பிரிக்ஸ் நாடுகள் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா மற்றும் புதிய உறுப்பினர்கள் எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், மேலும் 9 பங்குதார நாடுகள் மற்றும் 8 அழைக்கப்பட்ட நாடுகள், 7 சர்வதேச அமைப்புகளின் தலைவர்கள். 2025 இந்தோனேஷியா ஜனவரியில் தான் உறுப்பினராக இணைந்ததை அடுத்து தனது முதல் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்றது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஒரு பிடியாணை காரணமாக இணைய வழி மூலம் பங்கேற்றார். சீன அதிபர் 2012க்கு பிறகு முதல் முறையாக இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை. இதில் விவாதிக்கப்பட்ட மிக முக்கியமான விடயங்கள் எவை என்று பார்க்கும்போது, முதலாவது உலக சுகாதார ஒத்துழைப்பு சம்பந்தமான விடயங்களை அவர்கள் விவாதித்தார்கள். இரண்டாவது வர்த்தகம், முதலீடு மற்றும் நிதி, அதாவது பிரிக்ஸ் நாணயத்தை எவ்வாறு மேம்படுத்தலாம், அமெரிக்க டாலரின் தரத்தை எவ்வாறு குறைக்கலாம் என்ற ஒரு வாதம். மூன்றாவது காலநிலை மாற்றம், குறைந்த கார்பன் வளர்ச்சி திட்டங்களை ஒருங்கிணைத்தல் சம்பந்தமான ஒரு ஆய்வுகள். நான்காவது செயற்கை நுண்ணறிவு சம்பந்தமாக. ஐந்தாவது உலக பாதுகாப்பு சீர்திருத்தம், பலதரப்பட்ட ஒரு அமைதிக்கான கட்டமைப்பை மேம்படுத்த சம்பந்தமாக. ஆறாவது நிறுவன வளர்ச்சி, அதாவது பிரிக்ஸ் அமைப்புகளின் வலிமையை அதிகரித்தல் மற்றும் ஒரு வெளிப்படையான ஒரு தன்மையுடனான ஒரு அணுகுமுறையை மேம்படுத்த சம்பந்தமாக ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். இதன் விளைவாக அவர்கள் மிக தீர்க்கமான சில முடிவுகளை எடுத்தார்கள். அதாவது 2026இல் இந்தியாவினுடைய தலைமையை ஆதரித்து, அதாவது அடுத்த பிரிக்ஸ் மாநாட்டை இந்தியா நடாத்தும். ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தம் வேண்டும். இதில் இந்தியா உள்ளிட்ட புதிய நிரந்தர உறுப்பினர்களுக்கான ஆதரவு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. காலநிலை மற்றும் விண்வெளி ஒத்துழைப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைத்து செயற்படுதல் சம்பந்தமான ஒப்பந்தங்கள்
கைச்சாத்திடப்பட்டன. இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர் முயற்சிகள், இதில் பிரேசிலும் இந்தியாவும் இணைந்து இளைஞர்களுக்கான தலைமைத்துவ நிகழ்வுகளை நடாத்துவர் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பிரிக்ஸ் இந்த பொருளாதார போரில் வெல்லுமா? 2025 பிரிக்ஸ் உச்சி மாநாடு பொருளாதார கூட்டணியிலிருந்து ஒரு அரசியல் சக்தியாக மாறும் ஒரு நோக்கத்தை வெளிப்படுத்தியதாகவே அவர்களுடைய முடிவுகள் வெளிப்படுத்துகின்றன. விரிவாக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய அந்த அடிப்படையும் ஒரு தைரியமான செயல் திட்டங்களும் ஒரு உலக ஆளுகையை ஒரு மறுவியக்கத்துக்கு பிரிக்ஸ் தயாராக இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. இந்த பிரிக்ஸ் டாலருக்கு எதிரான இந்த போராட்டம் பொருளாதார அடிப்படையில் மட்டுமல்ல, ஒரு புவியியல் அரசியல் சக்தி போராக வளர்ச்சி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிக்ஸ் நாணயம் இதுதான் அவருடைய கனவு. இதுக்காக வேண்டிய அரசியல் ஒற்றுமை, பொருளாதார ஒருங்கிணைப்பு, நாணய நிர்வாகம் ஆகிய அந்த 3 முனைகளில் இவர்களுக்கு வெற்றி தேவைப்படுகிறது. அவற்றை அடைவதற்கு பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையில் வலுவான ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக தேவை. ஆனால் அந்த உறுப்பு நாடுகளுக்கு இடையில் இருக்கும் வாய்க்கால் தகராறுகளே பல நூற்றாண்டுகளுக்கு போகும் என்று இருக்கும் போது குறித்த அளவுக்கு அப்பால் இது செல்லாது என்பதே ஆய்வாளர்களின் கணிப்பாகும். மேலும் இவர்கள் மோதுவது அமெரிக்க புலனாய்வு சதிகள், அரசியல் குழப்பங்களை பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையில் ஏற்படுத்தும். அதை முறியடிப்பதற்கு எதிராகவும் இவர்கள் திட்டங்களை வகுக்க வேண்டும். அமெரிக்காவுடைய வரி விதிப்பும் அதனூடாக வர்த்தக போரும் இந்த நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் தன்மையை கொண்டிருக்கும். ஒரு பிரித்தாளும் தந்திரத்தின் ஊடாக பிரிக்ஸ் பிரித்து மேயப்படும். எனவே பிரிக்ஸ் நாடுகள் பிளான் பி அல்ல, பிளான் சி மற்றும் பிளான் டியுடன் போராட வேண்டும். அடுத்து ஒரு செய்தியும் அதன் பின்னணியில் உள்ள விடயங்கள் பற்றிய அரசியலில் சந்திப்போம்.